தமிழ் உள்ள தூங்கிட்டே இருக்காங்க. திடீர்னு மழை வருது. அப்படியே இடி இடிக்குது. எல்லாத்தையுமே அப்படியே பார்க்குறாங்க. அப்படியே பயப்படுறாங்க. ஐயோ! அவர் வெளிய தனியா தூங்கிட்டு இருக்காரே! பாவம் அவர் மேல இடி இடி பட்டுற போது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தனத்த எழுப்புறாங்க. "தனம் எழுந்துருடி கொஞ்சம் எழுந்துருடி. அக்கா எனக்கு நல்லா தூக்கம் வருது. அக்கா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க. ஏய் ப்ளீஸ்டி எழுந்துருடி" அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி எழுந்துக்கிறாங்க. "நீ போயிட்டு மாமாவ உள்ள கூட்டிட்டு வா போ" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன் என்ன பிரச்சனை?" "இல்ல இடிலாம் இடிக்குது, மழைலாம் பெய்யுது. அவர் வெட்ட வெளியில அப்படியே படுத்துட்டு இருக்காரு. அவர் மேல இடிலாம் பட்டுரும். அவர் ரொம்ப பயப்படுவாரு. நீ போய் கூட்டிட்டு வா போ" அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி போறாங்க. போயிட்டு கூப்பிடுறாங்க. பின்னாடியே தமிழும் போறாங்க. "என்னங்க எழுந்துருங்க, எழுந்துருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்துக்கிறாங்க. "ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க? ஏன்டி என்ன தூங்கும்போது எழுப்புற?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்துறாரு சேது. "அண்ணே என்னங்க மழைலாம் பெய்யுது, இடி இடிக்குது, இங்க உள்ள வந்து படுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சரின்னு அவரும் உள்ள வராரு. உள்ள வந்து படுத்துட்டு இருக்காரு. அப்படியே தமிழ் பயங்கரமா பயப்படுறாங்க. பயப்படும்போது இடி இடிக்குது. அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. வீட்ல எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க. இருக்கும்போதுட்டு பேசிட்டு இருக்காங்க. எப்படியாவது வந்து போஸுக்கு கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அவங்க பொண்ணு 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. போஸ் வெளிய போறாரு. போனோனயே அந்த எம்எல்ஏ பொண்ணு கூட கார்ல போறாரு. போகும்போது கார் ஓட்டிட்டே வராங்க. பின்னாடியே போஸ் வந்து உட்காந்துட்டு வராரு பக்கத்துல. "என்னங்க ஒரு மாரி அமைதியா வரீங்க. ஒரு ரொமான்ஸ்னா உங்களுக்கு என்னன்னே தெரியாதா? தனியா தானே வரீங்க. என் கைய பிடிக்கணும். எதுவுமே உங்களுக்கு தெரியவே மாட்டுது" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஐயோ! அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கைய பிடிக்கிறாரு. "ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க கை எல்லாமே அழகா இருக்கு. உங்க குரல் அழகா இருக்கு. நீங்க நல்லா பாடுறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்றாரு. "ஆ இப்பதான் கரெக்ட்டா இருக்கீங்க" அப்படின்னு சொன்னா அந்த எம்எல்ஏ பொண்ணு சொல்லுது. "உங்கள எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேருமே சேர்ந்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்ல இருக்காங்க. இருக்கும்போது ஈஸ்வரி அவங்க பொண்ணு 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஆமா போஸ் அண்ணன் வந்து அந்த எம்எல்ஏ பொண்ண பார்க்க போச்சு. "அந்த பொண்ணுக்கு புடிச்ச மாரி நடந்துக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கேட்குறாங்க. "அதெல்லாம் என் பையன் சூப்பரா பண்ணுவான்டி. அவன் வந்து கரெக்ட்டா பேசுவான். நீ கவலையே படாத" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள போஸ் வராரு. வந்த உடனே ரொம்ப ஆர்வமா கேட்குறாங்க 2 பேருமே சேர்ந்து. "என்னடா அந்த பொண்ண போய் பார்த்தியே, அந்த பொண்ணு மனசுக்கு புடிச்ச மாரி நடந்துக்கிட்டியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "அம்மா அதெல்லாம் நான் நடந்துக்கிட்டேம்மா. அந்த பொண்ணு ஆனா எல்லாத்தையுமே கரெக்ட்டா இருக்கணும்னு சொல்லுதும்மா. பொய் சொன்னா அந்த பொண்ணுக்கு பிடிக்காது போல இருக்கு" அப்படின்னு போஸ் சொல்றாரு. "அப்படியாடா சரிடா பார்த்து பேசுடா. எதுவா இருந்தாலும் சரியா அந்த பொண்ண எப்படியாவது நீ கல்யாணம் பண்ணிடணும்" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாரு. இத அப்படியே ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. தாமரை அவங்க அம்மா 2 பேருமே சேர்ந்து. "ஓ! எம்எல்ஏ பொண்ணோட போய் நீ பேசிட்டுலாம் இருக்கியா? அந்த பொண்ணுக்கு பொய் சொன்னா பிடிக்காதா? எப்படி இந்த கல்யாணம் நடக்குதுன்னு நான் பார்த்துடுறேன். இங்க பாருடி அந்த போஸ் எம்எல்ஏ பொண்ண கல்யாணம் பண்ணவே கூடாது. என்ன நம்ம பண்ண முடியுமோ அத பண்ணி இந்த கல்யாணத்த நம்ம நிறுத்தியே ஆகணும். அதாண்டி நம்மளோட வேலை" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் பண்ணிடலாம்மா. ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லம்மா" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஈஸ்வரி போறாங்க. எல்லாருமே சேர்ந்து வீட்ல இருக்காங்க. அப்ப போயிட்டு ராஜகாந்த் கிட்ட கேட்குறாங்க. இல்ல அவனுக்கு வந்து ஒரு முதலாளியே ஆகணும். அவனுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு. "சரிம்மா. அவனோட நிச்சயதார்த்தம் இருக்குல்ல, அப்போ வந்துட்டு அவனுக்கு ஒரு ₹1,00,00,000 பணம் தரேன். அந்த ₹1,00,00,000 வச்சு அவன் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டும்" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே அவ்ளோ சந்தோஷப்படுறாங்க. "உண்மையாவா மாமா சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்ட சொல்றாங்க. அத கேட்டோனே தாமரை அவங்க அம்மாவுக்கு 2 பேருக்குமே அப்படியே கோவமா வருது. "1,00,00,000யா?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே ஆச்சரியப்படுறாங்க. "அம்மா என்னம்மா நடக்குது? 1,00,00,000 தரேன்னு சொல்றாரு" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமாடி" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே டென்ஷனா இருக்காங்க. "இங்க பாத்தியா? எனக்கு ₹1,00,00,000 பணம் கிடைக்க போகுது" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரோட்ல நடந்து வரும்போது போஸ் போய் சொல்றாரு. "நீ என்ன பண்ணாலும் நடக்காது. 1,00,00,000 கிடைச்சா அத வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. என் வாழ்க்கை இனிமே நல்லா இருக்க போகுது" அப்படின்னு சொல்றாரு. "இங்க பாரு ₹1,00,00,000 உனக்கு கிடைக்காது. நான் கிடைக்க விட மாட்டேன்" அப்படின்னு தமிழ் சவால் விடுறாங்க. "ஓ! சவால் விடுறீங்களா? பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு போஸ், தமிழ் 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு